பொதுவாகவே யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான வியூஸ் டைப் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் வியூஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கேஜ் வியூஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை பத்தி தெளிவா பார்க்கலாம். இதனால நம்ம சேனலுக்கு எது மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்பதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். அதாவது உதாரணமா சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கும். எல்லாரும் மெயிலுக்கும் வந்து இது மாதிரி அப்டேட் வந்திருக்கும். இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா 24 ஆகஸ்ட் 2026 வந்து இது நம்மளுக்கு பப்ளிக்கா வந்து எல்லாருக்கும் வரப்போகுது. இப்ப இந்த அப்டேட்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பப்ளிக் வியூஸ்க்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது. அதாவது உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த பப்ளிக் வியூனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பப்ளிக் வியூனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இப்ப பாருங்களா, ஒருத்தர் வந்து வீடியோ வந்து பார்க்க தொடங்குறாரு பாத்தீங்களா, அப்பயே வந்து நம்மளுக்கு ஒரு வியூ வந்து கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உதாரணமா உங்க லாங் வீடியோ யாரோ ஒருத்தர் பாக்குறாரு, அப்படியே வந்து உடனே வந்து வியூ வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் யாராவது பாக்குறாங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து அந்த ஒரு பப்ளிக் வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பாக்குறாங்கனாலும் உங்களுக்கு ஒரு பப்ளிக் வியூ ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா முதல்ல வந்து இந்த சேஞ்சஸ் ஷார்ட்ஸ்ல தான் எடுத்து வந்தாங்க. ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 31 மார்ச் 2025 பாத்தீங்களா, இந்த டேட்ல வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் ஷார்ட்ஸ் ஃபீட்ல இருந்து வீடியோ பாக்குறாருன்னு வச்சுங்களா, உடனே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது நம்ம ஷார்ட்ஸை பார்த்த உடனே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டாரு. ஸ்வைப் பண்ணா வச்சுங்களா நம்மளுக்கு வந்து பப்ளிக் வியூஸ் வந்து வராம இருந்துச்சு. ஆனா அதுக்கு பதில் இப்ப யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்ச நேரம் பாக்குறாருன்னு வச்சுங்களா, இது மாதிரி கொஞ்ச நேரம் பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது பப்ளிக் வியூ கவுண்ட்ல வந்து ஆட் ஆயின்னு இருந்துச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப டக்குன்னு ஸ்வைப் பண்ணிட்டாங்கன்னா வச்சுங்களா, அது வியூஸ் ஆகாது. கொஞ்ச நேரம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் பார்த்தா மட்டும் தான் நம்மளுக்கு வியூஸ் வந்து கவுண்ட் ஆயின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 31 மார்ச் 2025 ஒரு புது அப்டேட் வந்துச்சு. அதுல எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸை பிளே பண்ண உடனே வந்து அது பப்ளிக் வியூஸா வந்து மாறிடும். திருப்பி அவங்க வந்து ரீப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கலாம், அதுவும் வந்து வியூஸ்ல வந்து கவுண்ட் ஆகும். இது மாதிரி ஒரு வியூஸ் பப்ளிக் வியூஸ் வந்து கவுண்ட் ஆகின்னு இருக்கும். ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கேஜ் வியூஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். அதாவது கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நம்ம பார்த்த பாருங்க, கொஞ்ச நேரம் யாரோ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செகண்ட் வந்து யாராவது பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து நம்மளுக்கு உண்மையாவே கவுண்ட் ஆகின்னு இருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு ப்ரொசஸ்ல நடக்கும். இதை வந்து நீங்க உங்களுடைய யூடியூப் அனலிட்டிக்ஸ்க்கு பார்த்தீங்களா, யூடியூப் அனலிட்டிக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வியூஸ், அதுக்கப்புறம் எங்கேஜ் வியூஸ், வாட்ச் டைம்னு சொல்லிட்டு காமிக்கும். அதில் போய் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் வியூஸ்னா என்ன, அதுக்கப்புறம் எங்கேஜ் வியூஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம். உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக சொல்லணும்னா பப்ளிக் வியூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எத்தனை முறை வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அது வந்து பப்ளிக் வியூஸ்ல வந்து வரும். அதாவது யாராவது உள்ள வராங்க, வீடியோக்குள்ள வராங்க, ஆனா வீடியோ பார்க்கல, டக்குன்னு பின்னாடி போயிடுறாங்க, ஆனா அதுவும் வந்து வியூஸ்ல வந்து கவுண்ட் ஆகும். இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க யாருக்கோ உங்க வீடியோ ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து வீடியோ பார்க்கல, திறந்தாங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா வந்து அவங்களுடைய ஒரு வியூஸ் வந்து நம்மளுக்கு கவுண்ட் ஆகும். அதாவது வியூஸை பார்த்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே நம்மளுக்கு வியூஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் பப்ளிக் வியூஸ். இதனால என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்த மாதிரி காமிக்கும். நம்ம வீடியோக்கு நிறைய வியூஸ் வந்த மாதிரி காமிக்கும். இதனால ஸ்பான்சர்ஸ், அதுக்கப்புறம் பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் அதிகமா வரும். பொதுவாகவே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கான மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதிகமான வியூஸ் வந்துக்குதுன்னா அவங்களும் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது. அதனால தான் இந்த பப்ளிக் வியூஸ். ஆனா உண்மையானவே வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கேஜ் வியூஸ்க்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து எத்தனை முறை நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஆரம்பத்தை தாண்டி தொடர்ந்து வீடியோ பாக்குறாங்களோ அதான் எங்கேஜ்மெண்ட் வியூஸ். அதாவது அதுக்கு தான் வாட்ச் டைம் எல்லாம் கவுண்ட் ஆகும். வீடியோ வந்து கண்டினியூவா கிளிக் பண்ணிட்டு பார்த்துனே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா, அதான் எங்கேஜ் வியூஸ். உண்மையான வியூஸை காட்டும். இது உண்மையான வியூஸ்னா இதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் மானிட்டேஷன், அதுக்கப்புறம் YT ப்ரோக்ராம், இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா, இதுதான் உண்மையான மேட்ரு. பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த விஷயம் தான் நடக்கும். ஆனா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீடியோ பார்க்கும்போது அந்த இடத்துல பப்ளிக் வியூஸ் வந்து காமிக்கும். இதனால வந்து நிறைய அட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. அதான் மேட்ரு. தெளிவா சொல்லணும்னா, இப்போ இதனால மானிட்டேஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மானிட்டேஷனுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மானிட்டேஷனுக்கும் பப்ளிக் வியூஸ்க்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எங்கேஜ் வியூஸ்க்கு பாத்தீங்களா, அதுக்கும் மானிட்டேஷனுக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. அதனால இந்த பப்ளிக் வியூஸ்க்கும் மானிட்டேஷனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது பப்ளிக் வியூஸாக இருக்கும். மானிட்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேஜ் வியூஸ் தான் நம்மளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலிட்டிக்ஸ்ல வந்து தெளிவாக தெரியும். அதாவது எத்தனை பேர் வீடியோ பார்த்தாங்க, எத்தனை பேர் உண்மையான வீடியோவை பார்த்துக்கிறாங்க, வாட்ச் டைம்னா, அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் ஆகுது, கிளிக் த்ரூ ரேட்னா, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு எவ்வளோ ஆகிறாங்க போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் அனலிட்டிக்ஸ்ல போயிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ சுற்றி வளர்ச்சி சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சிங்களா, 24 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ ஒருத்தர் பிளே பண்றாரு, அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அது பப்ளிக் வியூஸ்ல வந்து கவுண்ட் ஆகும். அது வந்து லாங் வீடியோவா இருக்கலாம், ஷார்ட் வீடியோவா இருக்கலாம், லைவா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இதனால வந்து நம்மளுக்கு YPP ப்ரோக்ராம் பாத்தீங்களா, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கேஜ் வியூஸ் தான் மானிட்டேஷன் பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். இப்ப நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பப்ளிக் வியூஸ்னா என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மக்கள் எத்தனை முறை பார்க்க தொடங்கினாங்களோ அது வந்து பப்ளிக் வியூஸ். எங்கேஜ் வியூஸ்னா மக்கள் உண்மையாவே பார்த்துக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து எங்கேஜ் வியூஸ்ல வந்து வரும்.
சுற்றி வச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் உண்மையான மேட்ரு. அதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க, கீழே வந்து அப்டேட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம பழைய மேட்டர் எல்லாம் வந்து டிலீட் பண்ணியிருந்திருப்போம். அந்த பழைய மேட்டரில் முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கும், அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து முக்கியமாக இருந்திருக்கும். அதை டிலீட் பண்ணதுக்கு மனசு இல்லைனாலும் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணியிருப்போம். அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி 16 GB இது இல்லாட்டா வந்து 32 GB இது பென் டிரைவ் இல்லாட்டா வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16 GB தோஷிபா பென் டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுவும் பத்தாதுன்னா 1 TB 2 TB இது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும், அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தற்சமயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் டிரைவ் வச்சு நீங்கள் இதில் நீங்கள் ஓடிஜி போடுற மாதிரி இருக்கும். ஓடிஜி போட்டு உங்கள் ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன வீடியோ ஓடிஜி போட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ சைடில் தெரியும், அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த டுட்டோரியலில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.